கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த தியான பகுதிக்கு நேரம் நம்ம போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், விடாப்பிடியான விசுவாசம். ஒரு யூதர் அல்லாத ஒரு பெண் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால அவளுடைய மகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. விடாப்பிடியாக எல்லா விதமான ப்ரெஷர்லேயும் எதிர்ப்புகளிலும் அந்த மகள் எவ்வளோ உறுதியாக இருந்ததுனால ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஒரு விடாப்பிடியான விசுவாசம் அப்படிங்கிறத கவனித்தோம். இந்த இடத்துல பரிசேயர்கள் இயேசுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவரை சோதிக்க விரும்புகிறாங்க. என்ன சோதிக்க விரும்புகிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 7வது அதிகாரம் 1லேருந்து 23 வரைக்கும் பார்க்கும்போது ஏசப்பா அவங்கள கடிந்து கொள்கிறார். மனுஷனுடைய உபதேசங்களை அவங்க சொல்லி கொடுத்துட்டு அதை பின்பற்றினா போதும் அப்படிங்கிற நிலைக்கு ஜனங்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பரிசேயர்களை ஏசப்பா கடிந்து கொள்கிறாரு. அதனால் அவருக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயும் ஒரு சின்ன கோபத்துலேயும் ஏசப்பாட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காண்பீங்க, ஒரு அடையாளத்தை செஞ்சு காண்பீங்க, வானத்திலிருந்து எளிய அக்னி இறக்குன மாதிரி எங்களுக்கு நாங்கள் இதுவரையும் பார்க்காத ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சு காண்பீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஆச்சரியமாக அவங்க கேட்குறாங்க. ஏசப்பா அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு ஒரு பெருமூச்சு விடுறார், ஒரு வருத்தத்தோடு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, இதுக்கு மேலே உங்களுக்கு அப்படிப்பட்ட நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அவங்க எதிர்பார்க்குற அடையாளம் அவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அவங்கள விட்டு விலகி போயிடுறார். இப்போ இவங்க கேள்வி கேட்ட இந்த கேள்விக்கு முன்னாடி 2 சம்பவங்கள் இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்குறோம். ஒன்று, காது கேட்காத ஒரு மனிதரை, பிறவியிலிருந்தே காது கேட்காம இருந்த ஒரு நபரை ஆண்டவர் சுகமாக்குறாரு. ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறாரு. அதுக்கப்புறம் 4000 பேருக்கு ஆண்டவர் உணவளிக்கிறார். சாப்பாடு இல்லாமல் 4000 பேருக்கு அந்த ஒரு சில அப்பங்களையும் மீன்களையும் வைத்து 4000 பேருக்கு ஆண்டவர் உணவளிக்கிறார். இப்படி 2 பெரிய அற்புதங்கள் செய்ததுக்கப்புறம் ஆண்டவர் இன்னும் அதிகமான அற்புதங்களை அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு. எல்லா ஜனங்களும் அதை பார்த்துருக்குறாங்க. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பரிசேயர்கள் கேட்குறாங்க, இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத பெரிய அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு. உலக பிரகாரமான அற்புதத்தை அவங்க பார்த்தது பத்தாது. நோய்களை குணமாக்குறது, பிசாசுகளை ஓட்டுறது, இந்த மாதிரி காரியங்கள் எங்களுக்கு பத்தாது. நாங்கள் இதுவரையும் பார்க்காத பெரிய அதிசயத்தை எங்களுக்கு செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ ஏசப்பா முடியாது, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னும் மத்தேயுலையும் லூக்காலையும் இந்த சம்பவங்கள் போடப்பட்டிருக்கு. அதில் ஏசப்பா சொல்கிறாரு, அந்த யோனாக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமே அன்றி வேறு எந்த அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. யோனா எப்படி 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அந்த மாதிரி அந்த அடையாளம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுமே ஒழிய வேறு எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இதுக்கு முன்னாடி சம்பவத்தில் விசுவாசத்தோடு இருந்த பெண்மணிக்கு, அந்த விடாப்பிடியாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு அவருடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தேவனுடைய குமாரன் தானா, ஆண்டவர்கிட்ட இருந்தால் இறங்கி வந்தீங்களா அப்படின்னு கேட்கறதற்கு, அதை புரிந்து கொள்றதற்கே ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க. இப்போ ஆண்டவர் அடையாளத்தை கேட்டு நீங்கள் அடையாளத்தை பார்த்து நம்புகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் விரும்புறதில்லை. நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய குமாரன் தானா, நீங்கள் உண்மையாகவே என் கூட இருக்கீங்களா, உண்மையாகவே நீங்கள் அதிசயத்தை செய்கிறீங்களா அப்படின்னு அடிப்படையான காரியத்திலேயே அடையாளத்தை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் அடையாளத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை.
இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது, நீ உண்மையான தேவகுமாரன் தானா, நீ கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நினச்சிருந்தா இறங்கி வந்திருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுடைய அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்பலை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, எந்த சூழ்நிலையுமே நம்ம கண்ணு முன்னாடி இல்லைனாலும், எந்த நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நடப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லைனாலும் கர்த்தருக்குள்ள உறுதியாக இருப்பது தான் விசுவாசம். நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு அடையாளமும் தேவையே இல்லை. அதுதான் விசுவாசம். என் கண்ணு முன்னாடி நடக்குங்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் இல்லை, இது நடக்குமா நடக்காதான் தெரியாது. ஆனால் நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஏன்னா நான் அவரை விசுவாசிக்கிறேன். விசுவாசம் அப்படிங்கிறது அதுதான். எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல், எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அது நிச்சயமாக நடக்கும், கர்த்தர் நடத்துவார் அப்படிங்கிறது தான் விசுவாசம். அதுக்கு எந்த ஒரு அடையாளமும் நமக்கு தேவையில்லை. அடையாளத்தை பார்த்து நம்புறது விசுவாசம் இல்லை. அடையாளமே இல்லாமல், எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக நம்புவது தான் விசுவாசம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனால் மனிதனுடைய இயல்பு ஆண்டவர் நமக்கு என்ன அற்புதத்தை செய்தாலும் அதை ஈஸியாக மறந்துடுவோம். அதிசயத்தை என்னதான் ஆண்டவர் நமக்கு செய்திருந்தாலும், எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக மறந்துடுவோம். மறந்துட்டு திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் அவர் அடையாளம் கேட்கிறது. இந்த பரிசேயர்கள் மாதிரி ஆண்டவர் எத்தனையோ அடையாளங்கள் செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அதை பார்த்து உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கடினமான இருதயம் படைத்தவங்களா அந்த பரிசேயர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள விரும்பலை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறாரு. எத்தனையோ முறை கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் பார்க்க முடியாமல், அதையெல்லாம் பார்த்து உணர்ந்து கொள்ள முடியாமல், இனிமேலும் கர்த்தர் என்னை நடத்துவாரா, இனிமேலும் கர்த்தர் என்னை போஷிப்பாரா, இனிமேலும் கர்த்தர் என் கூட இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்வியே ஒரு தவறான கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை பார்த்துருப்போம் அப்படின்னா அதுவே நமக்கான ஒரு பெரிய பதிலை கொடுத்துருக்கும். கர்த்தர் நமக்கு எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பதிலை நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்தார், இனிமேலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுத்துருக்கோம். நம்முடைய எதிர்பார்ப்பு, இனிமேல் கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பாரா, இனிமேல் கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட, இதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு எப்படி இருந்தார், இதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை எப்படி நடத்தி வந்தார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு பார்வை தான் கர்த்தருக்குள் நம்ம நிலை நிற்க பண்ணணும். ஒருவேளை நம்முடைய விசுவாசம் அற்புதம் நடந்தால் நான் விசுவாசிக்கிறேன், அதிசயம் நடந்தால் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்குன்னா கர்த்தருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கவே முடியாது. கர்த்தருக்குள்ளே நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்கவே முடியாது. நம்ம சீக்கிரமாக ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடிய நாட்கள் வரும். நம்முடைய விசுவாசம் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒருவேளை எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது தான் உண்மையான ஒரு விசுவாசம். இந்த பரிசேயர்களுடைய சந்தேகம் எதுன்னா, நீங்கள் தான் தன்னுடைய குமாரனா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. அடிப்படையான காரியத்திலே சந்தேகம் இருந்துச்சு. அதை ஆண்டவர் நிரூபிக்கணும்னு விரும்பலை. ஆனால் ஆண்டவர் உண்மையான தெய்வம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் எதிர்பார்க்கிற அதிசயங்களை, அப்படிப்பட்ட ஜனங்களை எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாக கொடுத்தாரு. ஆனால் அடிப்படையிலேயே சந்தேகப்படுற ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்யலை, அதிசயத்தை செய்யலை. அவங்க என்ன எதிர்பார்த்தாலும் அது அவங்களுக்கு கிடைக்கல. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி நேற்றைய தினத்திலையும் நம்ம விசுவாசத்தை குறித்து தான் பார்த்தோம். இன்றைய தினத்திலையும், நேற்றைய தினத்தில் ஒரு முரட்டுத்தனமான விசுவாசத்தை வைத்து ஒரு பெண்மணி எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்டா அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு விசுவாசம் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலனாலும் அதை எப்படி தக்க வைத்து கொள்வது,
அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு, நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பக்கம் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டு இருந்தாலும் அப்பப்போ சீஷர்களுக்கு, அவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த விசுவாசத்தை குறித்து அதிகமாக போதிக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது. விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறத, அந்த ஜனங்களை அப்படி நடத்துகிறத நம்மளால் கவனிக்க முடியுது. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். சூழ்நிலைகள் மாறலாம், மாறாமல் இருக்கலாம், எதிர்பார்க்கறது நடக்கலாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம அற்ப விசுவாசிகளாக இருக்கிறத கர்த்தர் விரும்பலை. உலக பிரகாரமாக நம்ம எந்தெந்த காரியத்தில் வளர்கிறோமோ அது எல்லாம் நல்லது. ஒருவேளை பொருளாதாரத்தில், வேலையில், ஆஸ்தி அந்தஸ்துகளில் எல்லாம் வளரலாம், எல்லாம் நல்லது. ஆண்டவர் நம்ம வளரணும்னு எதிர்பார்க்குற ஒரு பகுதி விசுவாசம். நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசுவாசத்தில் வளரணும்னு நம்மளை உருவாக்குறார். அதற்கேற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குறாரு. அதற்கேற்ற மனிதர்களை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. சூழ்நிலைகள் மாறும்போது நம்முடைய விசுவாசம் மாறுதா, போராட்டங்கள் வரும்போது நம்முடைய விசுவாசங்கள் மாறுதா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. ஒரு சூழ்நிலைகள் மாறும்போது நம்முடைய இருதயம் இன்னொரு அடையாளத்தை தேடுதா அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறாரு. இன்னொரு அடையாளத்தை கேட்குறோமா, இன்னொரு முறை எங்களுக்கு ஒரு அடையாளத்தை செஞ்சு நீர் உண்மையுள்ள தேவன், எங்களை நேசிக்கிறீர் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க அப்படின்னு நம்ம கேட்குற ஒரு மனநிலைமையில் இருக்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறார். விசுவாசத்தை ஒரு அடையாளத்தின் மேலே வைக்கிறத ஆண்டவர் விரும்பலை. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் மேலே இருக்கிற மாறாத விசுவாசம், மாறாத நம்பிக்கை நம்மை நிச்சயமாய் நடத்தி செல்லும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்த்து அதன் அடிப்படையில் இருக்கிற ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை சார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. ஆண்டவர் பக்கமாக வரவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு கடின இருதயம் உடையவங்களாக அவங்க இருந்தாங்க. நம்ம எந்த விதத்திலையும் பரிசேயர்களை போல நம்முடைய இருதயம் ஒரு கடினமான இருதயமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் அப்படி நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியமும் நம்முடைய இருதயத்தில் ஆணி போல பாயட்டும், ஆணி போல பதியட்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்தை குறித்ததான ஒரு நன்றி நமக்குள்ளே உண்டாகட்டும். இதுவரைக்கும் கர்த்தர் எப்படியாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் நமக்கு எத்தனை நல்லவராக இருக்கிறதுனால, அவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளேயும் எழும்புமானால் நம்ம கண்கள் உண்மையாகவே அவருடைய நன்றியால் நிரம்பி இருக்கும். கண்கள் கண்ணீரினால் அவருடைய நன்றியால் நிரம்பி இருக்கும். ஏன்னா அத்தனையாய் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கு ரோடுகளில், எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் என்றால் அவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார், அவர் எத்தனை நமக்கு போதுமானவராக இருக்கிறார், அவர் சர்வபல தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நம்மை நேசிக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நம்மை நடத்துகிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தாராய் நாம் ஒவ்வொருவரும் இருப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டப்படுவதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம், சூழ்நிலைகளை பார்க்காம, மனிதர்களுடைய யோசனைகளை பார்க்காம, எந்த ஒரு அடையாளத்தையும் பார்க்காம, கண்மூடித்தனமாக முரட்டுத்தனமாக
ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தளராமல் புலம்பாமல் உறுதியாக இருக்கிற ஒரு கூட்டமாய் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. நம்ம ஒவ்வொருவரையும் சூழ்நிலைகளை பார்க்காமையே, அதிசயத்தை எதிர்பார்க்காமையே தேவனை நம்புகிற ஒரு கூட்டமாக இருக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.